குட் ஈவினிங் டீச்சர். வாமா ராதா, வந்த நேரமாச்சா? இல்ல, இப்பதான் 1/2 மணி நேரம் ஆகுது. உள்ள வர்றதானே? கிளாஸ் நடக்கும்போது தொந்தரவு செய்யலாமா? பாருங்க, ஐம் சாரி டீச்சர். மறுநாளே தரேன்னு 4 நாள் ஆயிடுச்சு. இல்ல டீச்சர், மறுநாள் தரேன்னு சொன்னா. போனேன், கடை மூடி இருந்துச்சு. சரி, இன்னைக்கும் போனேன், திருப்பி கடை மூடி இருந்துச்சு. எப்படியோ விசாரிச்சு அவன் வீட்டை கண்டுபிடிச்சேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணம் 2 நாள் ஆகும்னா. நான் என்ன விடுவேனா? அப்படியே கையோட இழுத்துட்டு வந்து கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்க பாருங்க. நல்லா இருக்கு. என்ன விலை? எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. 500. 500 ரூபாவா? 500 இல்ல, 500. போட்டு பாருங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல டீச்சர். சொல்லுமா. ஒண்ணு இல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குற? சொல்லு. நான் மனசார ஒருத்தரை விரும்புறேன், அவரும் என்ன விரும்புறாரு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர். அவர் என் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டாரு. இப்ப அவர் பெட்ல தான் இருக்காரு. அப்படியா? அடிச்சது யாரு? உங்க தம்பி பாண்டி. நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். இனிமே உங்க விஷயத்துல என் தம்பி தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே? சொல்றேம்மா. போலாமா டீச்சர்? இதுக்கு முன்ன எங்க வேலை பாத்தீங்க? மேட்டுப்பாளையத்துல. இங்க இருந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல? அதுக்கு முன்ன ஆரம்பத்துல இருந்து அங்கதான் இருக்கேன். உங்க சொந்த ஊரு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். கூட பிறந்தவங்க? நான் ஒருத்திதான். அம்மா இருந்து 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? அடடா, பேசிக்கிட்டே வந்ததுல உங்க வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல. சரி, ஒண்ணு செய்வோமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சரி. வாங்க டீச்சர், உட்காருங்க. யாரு? நான் தான் டேடி பேசுறேன். காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காங்க. விருந்தாளியா? யாரு? வந்துதான் பாருங்களேன் டேடி. அப்பா வந்துருவாரு. இத பாத்துட்டு இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். டாடி, டீச்சர் ஏன் போறாங்க? அதுதாம்மா எனக்கும் தெரியல.